தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத் இசையமைத்து வருகின்றார். கமலின் விக்ரம் படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜின் ரேஞ்ச் எங்கேயோ போய்விட்டது என்றே சொல்லலாம். இந்தியளவில் அவரின் இயக்கத்தில் நடிக்க முன்னணி நடிகர்கள் பலரும் ஆர்வம் தெரிவித்தனர். அப்போது அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் இணைகிறார் என்றதும் அப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்தது. கமலின் தீவிரமான ரசிகரான லோகேஷ் ரஜினியை வைத்து ஒரு படத்தை இயக்குகிறார். எனவே அப்படம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது. கூலி என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டு இருக்கின்றது. இப்படத்தில் ரஜினியுடன் இணைந்து மாபெரும் நட்சத்திர பட்டாளங்களே நடித்து வருகின்றனர். தெலுங்கில் இருந்து நாகார்ஜுனா, மலையாள திரையுலகில் இருந்து சௌபின் சாஹிர், கன்னடத்தில் இருந்து உபேந்திரா என பல மொழி கலைஞர்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர். மேலும் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்ற நட்சத்திரங்களும் இப்படத்தில் நடித்துள்ளனர். கமலின் மூத்த மகளான ஸ்ருதிஹாசன் இப்படத்தின் மூலம் முதல் முறையாக ரஜினியுடன் இணைந்து நடித்திருக்கிறார். நடிகை, பாடகர் என தன் அப்பாவைப் போல ஒரு ஆளவுண்டராக வலம் வரும் ஸ்ருதிஹாசன் ரஜினியுடன் இணைந்து முதல் முறையாக நடித்ததை பற்றி மிகவும் நெகிழ்ச்சியாக பேசியிருக்கிறார். மேலும் அப்பாவிற்கும் ரஜினிக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றியும் பேசியுள்ளார் ஸ்ருதிஹாசன். அவர் கூறியதாவது: ரஜினி சாருடன் முதல் முறையாக கூலி படத்தின் மூலம் இணைந்து நடித்ததில் மகிழ்ச்சி. அவருக்கும் அப்பாவிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. அவருடன் பணியாற்றியதால் அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நிறைய நல்ல விஷயங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு மனிதர்தான் ரஜினி சார். அவர் மிகவும் எளிமையாக இருப்பார். அதே சமயம் மிகவும் ஷார்ப்பாகவும் இருப்பார். அனைவரிடமும் மிகவும் கனிவாக நடந்து கொள்வார் ரஜினி சார். மேலும் அப்பாவை பற்றி பல விஷயங்களை ரஜினி சார் செட்டில் பேசுவார். அப்பா செய்த உதவிகளையும் அவரை பற்றி மிக உயர்வாகவும் ரஜினி சார் பேசுவார் என்றார் ஸ்ருதிஹாசன்.